இதில் வந்து எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டெல்லாம் இது இல்லை, இருந்தாலும் வந்து எங்கள் நாட்டு மாட்டு மேலே இருக்கிற ஆர்வத்தில் வந்து நாங்கள் வந்து இது கண்டினியூஸாக நாங்கள் வந்து பண்ணிட்டு. தூரியில் ஆடுவீங்களா நாளைக்கு? ஆடுவாங்க. டெய்லி வருவீங்களா கோயிலுக்கு? ஓகேம்மா, டாடா பாய். ஓ, இந்த குதிரை வந்து டான்ஸ் ஆட போகுது, நமக்காக பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த குதிரை பக்கம் கொஞ்சம் பார்த்தே இருக்கு சொன்னாங்க, ஏன்னா கொஞ்சம் லொல்லு பண்ணுமாமா. சேலத்துக்காரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரைக்கு முடி வெட்டி விட்டுருக்காரு. நேற்று வந்து ஒரு குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்ததை பார்த்தோம், இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இது அவங்க அப்பா காலத்துலேருந்து வந்துட்டு. ஓ, தலைமுறையாக வந்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டுங்கிறாரு, எல்லாம் பக்காவாக பண்ணுது பாருங்கள். அங்கே பாருங்க, அவர் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக செய்துங்க. ஃபில்லிஸ் அண்ட் கோல்ட், ஐ மீன் குட்டிகள்லாம். அதுக்கு அடுத்து வந்து மேட்ஸ் அண்ட் ஸ்டாலியன்ஸு, அதுக்கப்புறம் மில்க் டீத், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேட்டகரி நடக்கும். லாஸ்ட்ல வந்து கன்சாலிடேட் பண்ணி பிரைசஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. 15,000 10,000 வந்து 60,000 வரைக்கும் மாடு விற்கிது. 10,000 to 60,000 வரைக்கும் மாடு இருக்குது நம்மகிட்ட. சரிங்க. ஹாய், ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குருநாசாமி கோயிலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை எல்லா குதிரை சந்தை, மாட்டு சந்தை எல்லாமே வர தொடங்கிருச்சு. இன்றைக்கி க்ரௌடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே செட் போட்டுட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே தயார் நிலைக்கு வந்துருச்சு. நாளையிலேருந்து திருவிழா ஆரம்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. ஓகே. ஹலோ அண்ணா, வணக்கம். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா காளை மாடெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த காளை மாடெல்லாம் வந்து எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? இந்த காளை மாடை வந்து பராமரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணும், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கண்ணா. வணக்கங்க, என் பேர் பிரதீப் குமார். நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் காசிவாலை அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன். இப்போது இந்த காளை மாடு இது பார்த்தீங்கன்னா எங்களை ஃபார்ம் வந்து வில்வா அக்ரோன்ட்டு நாங்கள் வந்து ஃபார்ம் இது பண்ணிட்டுருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே நாட்டு மாடு தான் நிறைய வச்சுருக்கிறோம். இந்த காங்கயம், அதுபோக வந்து மயிலை, செவலை, இது மாதிரி பல ரகமான இது வந்து காளை மாடுகள் வந்து நிறைய வச்சுருக்கிறோம். அதுபோல் நாட்டு மாடு, பசு மாடு நிறைய இருக்குது. இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த திருவிழாவுக்கு வந்து நாங்கள் ஒரு 5 வருஷமாக நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து 5 வருஷமாக நாங்கள் வந்து இது மாதிரி ஸ்டால் போட்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த காளை மாடு வந்து எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி நாங்கள் வந்து கம்பல்சரி நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து நாட்டு மாட்டு இப்போ இந்த அழிச்சிட்டு வர காலத்தில் வந்து நாங்கள் வந்து நாட்டு மாட்டுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்களோட ஃபார்மில் வந்து நாங்கள் நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் நார்மலாக எல்லா மாட்டுக்கு கொடுக்குறத நாங்கள் இது பண்ணுறோம். இதில் வந்து பருத்தி கொட்டை, புண்ணாக்கு அதெல்லாம் போட்டால் தான் வந்து காளை மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. அதனால் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து நாங்கள் 5 வருஷம். இப்போது காளை மாடு வளர்த்தும் போது இந்த காளை மாட்டுக்கு வந்து பிரத்யேகமாக பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் சொல்கிறோம். ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுங்க? இது ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவிடு, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் பார்த்து இது வரும்போதுன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து 100லேருந்து 150 வரைக்கும் செலவு. ஒரு மாட்டுக்கு 100-150 வரைக்கும். இதில் வந்து எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டெல்லாம் இது இல்லை, இருந்தாலும் வந்து எங்கள் நாட்டு மாட்டு மேலே இருக்கிற ஆர்வத்தில் வந்து நாங்கள் வந்து இது கண்டினியூஸாக நாங்கள் வந்து பண்ணிட்டு. ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவீங்க? ஜல்லிக்கட்டுக்கு போவோங்க. அதுக்கு உண்டான வந்து நாங்கள் அடுத்தபடியான ஸ்டெப் வந்து நாங்கள் அந்த இதை நாங்கள் இது பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக அதுக்கு உண்டான இது நாங்கள் பண்ணுவோம். மாட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்கீங்க? காளின்னு வச்சுருக்கோம். காளின்னு வச்சுருக்கீங்க. சரிங்க, தேங்க்யூ. ஓகே. திருவிழாக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க? நிறைய வருஷமாக வரேன். நிறைய வருஷம் வரீங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது? இந்த வருஷம் நாளைக்கு ஸ்டார்டிங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மழை வரலைன்னா நல்லா இருக்குங்க. மழை வந்துச்சுன்னா கொஞ்சம். கடை வீதியெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருக்குதுங்க? கடை வீதி நிறைய வந்துருக்குது. இந்த தூரி இதெல்லாம் நிறைய வந்துருக்குது. எல்லாமே நிறைய வந்துருக்குதுங்க. ஹாய், கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமாங்க. திருவிழாலாம் நல்லா இருக்கா? என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க? இப்போ வாட்டர்மெலன் சாப்பிட்றீங்களா? சூப்பர் சூப்பர். உங்கள் பேர் என்ன? ஆதித்ராவா. சூப்பர் சூப்பர். தூரியில் ஆடுவீங்களா நாளைக்கு? ஆடுவாங்க. டெய்லி வருவீங்களா கோயிலுக்கு? ஓகேம்மா, டாடா பாய். மை டியர் மக்களே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மஞ்சு, ஒரு லாயர். இவங்களை பற்றி இன்ட்ரோ வந்து நான் சொல்லலை, அவங்கள சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, நான் இங்கே வந்திருக்கிறது ஒரு லாயரா இல்லை, சும்மா இந்த ஊர் பொண்ணா உங்களுக்காக ஒரு வ்ளாக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன அந்தியூர் மக்களே, பரபரப்பாக இந்த இடம். எப்போவுமே நம்ம அந்தியூரில் இருந்தோம்னா சும்மா வந்து இந்த இடத்த எட்டி பார்ப்போம். ஸோ அப்படி இந்த இடத்துல என்னென்ன ஷாப்ஸ் வந்திருக்கு, நாளையிலேருந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வாங்கலாம், என்னென்ன மாதிரி குதிரைகள்லாம் வந்திருக்குன்னு சும்மா போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 3 குதிரை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த குதிரையோட ஸ்பெஷல் என்ன, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரையை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம கூட வந்த கொலிக்கு வந்துட்டு கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிக்க சொல்கிறாரு. பிடிங்க, ஒன்றும் ஆகாது.
ஓகே. ஆனால் இந்த இப்போ நம்மகிட்ட இருக்கிற குதிரை பேர் என்னங்கண்ணா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டியவாடிங்கண்ணா. இதோட நிறம் பார்த்தீங்கன்னா செஞ்சாப்பில் இல்லைன்னா சப்ஜான்னு சொல்லுவாங்க கலர் பேர் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சுழி பார்த்துட்டு வாங்குறதுங்க. இது வந்து 10 சுழியில் இருக்குதுங்க பேர். தொழில் நல்லா தொழிலில் இருக்குது. இதோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வருதுங்கண்ணா. 3 லட்ச ரூபா. ஆமாம். இது இப்போ கொடுக்குறதுங்களா என்ன குதிரையா? நான் இல்லைங்க, இது கொடுக்குறதே இல்லை. இது வீட்டுக்கு வச்சிருக்கிறோம். அது இப்போ அந்த 2 குதிரை கொடுக்குறோம். ஓ, இந்த குதிரையும் இந்த குதிரையும் கொடுக்குறது. அதெல்லாம் சொல்லி எப்படி இருக்குதுங்கண்ணா? ஆனால் அதில் 9 சுழி இருக்குங்க. ரெண்டுமே 9 சுழி சுத்தங்க. 9 சுழி சுத்தம். இது வந்து ரைடிங் போகும், தூக்கு ரைடிங் போகும். அது இப்போ தான் குட்டிங்கண்ணா 1.25 வயசு ஆகுது. ஓ, 1.25 வயசு ஆகுது. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ குதிரைக்கு பராமரிப்பு செலவு அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ ஆகுதுங்கண்ணா? ஆனால் அது நம்ம பார்த்து பண்ணுறதா இருக்குங்க. டெய்லி 100 ரூபாய்க்கும் பண்ணலாம், டெய்லி 1000 ரூபாய்க்கு நம்ம பண்ணலாம் குதிரைக்கு செலவு. நம்ம இந்த குதிரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா டெய்லி செலவு பண்ணுறோம். 200 ரூபா செலவு. 200 ரூபா மினிமம். ஏன்னா நம்ம தீவனமெல்லாம் நம்மகிட்டே இருக்குண்ணா. மசால் பில்லு இருக்குது, ஓகேங்கண்ணா, குதிரை மசாலா இருக்குது, அது போக தட்டு எல்லாமே வச்சுருக்குறோம். அதனால் நம்மளுக்கு செலவு வந்து ரொம்ப கம்மி. அது போக பார்த்தீங்கன்னா பூசா தோடுன்னு சொல்லுவோம், அது போடுறோம். அது மட்டும்தான் பெரிய செலவு இல்லைங்கன்னா வேறு. குதிரைக்கு முடியெல்லாம் வெட்டி விடுவீங்களா? வெட்டுவாங்கண்ணா. இந்த முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதுக்கு வேண்டி நீட்டாக டெக்கரேட் பண்ணிவிடுவாங்க. இந்த காது முடியெல்லாம் வெட்டுவாங்க, எல்லாமே பண்ணி விடுவாங்கண்ணா. சரிங்கண்ணா. குதிரை பேருங்கண்ணா? அண்ணா இது பேர் வந்து சாரா. சாராவா? சரிங்கண்ணா. சாரா. இங்க இருக்க டேஸ்லாம் நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எவ்வளவு நாள் இங்க இருப்பீங்க? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் இங்கே தான் இருப்போம். 7 நாளா? ஆமாம். சண்டே வந்தோம்னா நெக்ஸ்ட் சண்டே தான் போவோம். சண்டே நைட்டு தான். 7 நாள் இங்கே தான் இருப்போம். எல்லா குதிரை எல்லாமே பேட்ஸு டாக்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாரும் இதோட இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதான். எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க? உங்களுக்கு என்ஜாய்னா இங்க நிறைய கூட்டமா இருக்கும். கூட்டம் இருக்குன்னு மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க தான் இருப்பாங்க. இந்த குதிரை மூலமாக தான் எல்லாரும் பழக்குவாங்க. குதிரை டாக்ஸு எல்லாம் இதை வச்சு தான் நிறைய பேர் பழகி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க. ரொம்ப இப்போ அவர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட 5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் பழக்கணும். இதுங்கெல்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம். அந்த மாதிரி தான். சேலத்துக்காரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரைக்கு முடி வெட்டி விட்டுருக்காரு. நேற்று வந்து ஒரு குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்ததை பார்த்தோம். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குதிரை எங்கேருந்து வருது? சேலங்கண்ணா. இந்த குதிரை சேலம் தாங்களா? ஓகேங்கண்ணா. இது என்னண்ணா சேலுக்கா? இல்லை, ஷோக்காக வந்துருக்கு. ஷோக்காக வந்துருக்கு. இது என்னென்னா போனிங் எப்படின்னா ஷார்ட் ப்ரீடு. ஷார்ட் ப்ரீடா? ஓ, குதிரையோட சைஸே எவ்வளோ தாங்க? அவ்வளோதாங்க. ரைடு போக முடியுமாண்ணா அதில்? இல்லைங்க, இது சும்மா ஷோக்கு தான். ஷோக்கு தான். சரி சரி சரிங்க. சின்ன பிள்ளைங்க போய்க்கலாம், சின்ன குழந்தைங்க போய்க்கலாம். ஓகே. இப்போ அங்கே நிற்கிற குதிரைலாம் நம்ம குதிரை தாங்க. ஓ, அந்த பெரிய குதிரை இல்லை? அது ஃபுல்லாக டான்ஸு குதிரையா, கல்யாண ப்ரோக்ராம் போகிறது. ஓ, அப்படிங்களா? ஆமாம். ஆனால் இந்த குதிரை டான்ஸ் ஆடுன்னு சொன்னீங்க. இப்போ ஆட வச்சிடலாமாண்ணா? ஒரு 10 நிமிஷங்க ரெடி பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஓ, இந்த குதிரை வந்து டான்ஸ் ஆட போகுது. நமக்காக பார்ப்போம். என்ன பண்றீங்க இப்போ? மீன் குழம்பு வைக்கணும். மீன் குழம்பு. சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பீங்கண்ணா? இந்த அனுபவம் ஒரு வாரத்துக்கு இருப்பீங்களா? சரிங்கண்ணா. ஒரு வாரத்துக்கும் அசைவ உணவு தானவா? அசைவ நம்ம வந்தால் சாப்பிட்லாமா இங்கே? சரிங்கண்ணா. அண்ணா இங்கே தங்குறதெல்லாம் எப்படிங்கண்ணா? இதே இங்கே தானே. இங்கே தாங்கண்ணா. ஆனால் மழையெல்லாம் வந்துச்சுனாலும் பிரச்சனை இருக்காது. பாத்தி கட்டிக்கிறாங்க. ஓ, இது போன வருஷமெல்லாம் இந்த மாதிரி பாத்தி கட்டல இல்லைங்கண்ணா? இந்த வருஷம் தான் மேடு பண்ணியிருக்காங்க. மழை வந்துருக்குங்க. ஓ, சரி சரிங்கண்ணா. இந்த வருஷம் முன்னேற்பாடாக வந்துட்டு எல்லா பக்கமும் பாத்தி கட்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சரிங்கண்ணா. எத்தனை பேர் நான் வந்திருக்கிறீங்க? நாங்கள் 75 பேர். 75 பேர் வந்திருக்கிறீங்களா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணா? பொள்ளாச்சியில் வந்திருக்கீங்களா? ஓ, ஆலியார்லேருந்து வந்திருக்கிறீங்க. சூப்பருங்கண்ணா. இப்போ எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க? ஆக்சுவலாக இங்கே இவங்க பொள்ளாச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 குதிரை கொண்டு வந்திருக்கிறாங்க. கேகே குரூப்ஸ்னு சொல்லிட்டு. இவங்ககிட்ட வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். பாருங்கள் குதிரை எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். குட்டி குதிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக. இங்கே பாருங்கள் இந்த குதிரை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எல்லாமே வந்துட்டு சூப்பராக அழகாக பார்க்குறதுக்கே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது குதிரைகள்லாம். இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த குதிரை பக்கம் கொஞ்சம் பார்த்தே இருக்க சொன்னாங்க. ஏன்னா கொஞ்சம் லொல்லு பண்ணுமாமா இந்த குதிரை. அந்த அக்கா சொன்னாங்க. ஆமாம், கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் லொல்லு பண்ணுற குதிரை மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ணா நம்ம வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னார். இப்போ கிட்டத்தட்ட 9 குதிரை இருக்குன்னாரு. குதிரைக்கு பேரெல்லாம் என்னென்ன வச்சுருக்கிறீங்க? இதுக்கு பேர் அலெக்ஸுங்க. இதுக்கு பேர் ரோலக்ஸு. இங்கே சின்ன குதிரை பேர் அருக்காணி. நிறைய குதிரை புது குதிரைகள் இருக்குது. சரி சரிங்க. இப்போ குதிரை வந்து எத்தனை வருஷமாக நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோங்கண்ணா? இவங்க காலங்காலமாக அவங்க அப்பா காலத்துலேருந்தே வளர்த்துறாங்க. அப்பா காலத்துலேருந்தே வளர்த்துறாங்க. ஆனால் இப்போது குதிரைக்கு வந்துட்டு சுழி பார்க்கணுன்னு சொல்லுவாங்கல்லண்ணா. அந்த சுழி சுத்தம் இல்லைன்னா குதிரை என்னென்ன பண்ணுவாங்க? சுழி சுத்தமாக எடுப்பாங்க ஒரு சிலர் ஆளுங்க. ஒரு சில ஆளு சுழியே பார்க்க மாட்டாங்க. சரிங்கண்ணா. எல்லாம் எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து சுழி பார்ப்பங்களாண்ணா? சுழி பார்க்குறது இல்லைங்களா? சுழி பார்த்து தான் எடுப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த குதிரை ரேட்டெல்லாம் என்னென்ன வருது? ஏற்கனவே 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் வருது. 2 லட்சம் 3 லட்சம் வருங்க. இதெல்லாம் விற்பனைக்குங்களா இல்லை ஷோக்கு மட்டும் கொண்டு வந்துருக்கிறீங்களா? விற்பனைக்கும் இருக்குது, ஷோக்கும் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 75 பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
இப்போ 75 பேரும் இந்த எத்தனை நாள் வரைக்கும் இருப்பீங்க இங்கே திருவிழாவில்? ஒரு 6 நாள் இருக்கும். 6 நாள் இருப்பீங்க. நைட்டெல்லாம் எப்படி இங்கே தங்கிக்குவீங்களா? இதே செட்டு தாங்க. இதே செட்டு தாங்க. எப்படிண்ணா இருக்கும் இந்த வாழ்க்கை? இப்போ நார்மலாக இருக்கிற வீட்டில் இருக்கிறதுக்கும் இங்கே ஒரு 75 பேர் ஜாலியாக இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கும்? வந்தால் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் என்ஜாய் வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். சரி சரிங்க. அதுக்கு வேண்டி வர்றதுங்க. சரிங்க. பொள்ளாச்சியிலேருந்து வந்துடுறது வருஷம். இது எத்தனாவது வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்க இங்கே? இது அவங்க அப்பா காலத்துலேருந்து வந்துட்டு இருக்குங்க. ஓ, தலைமுறையாக வந்துட்டு இருக்கிறீங்க. சரிங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நமக்காக குதிரையை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கேட்டிருந்தாங்க. அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு குதிரையை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்ககிட்ட வந்துட்டு இன்னும் நிறையா தகவல்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்த 2 கண்ணு பத்தாதுங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த குதிரை பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த குதிரை பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? வேலனா? பாருங்க, வேலன் குதிரை. மறக்காமல் நம்ம வேலநம்பி சேனலுக்கும் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். காலுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சலங்கை கட்டி, இப்போது ஆக்சுவலாக வந்துட்டு குதிரையை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து தொட்டு கும்பிட்டாங்க. அந்த நிகழ்வை வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த குதிரை மேலே இவங்க எவ்வளோ வந்துட்டு பாசம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அன்பை பற்றின ஒரு விஷயமா வந்து தெரியுது. அதுக்கு மேலே இருக்கிற மரியாதையும் பற்றி சொல்லுது. இப்போ வந்துட்டு இப்போ குதிரை வந்துட்டு டான்ஸ் ஆட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே, டன். இந்த சலங்கை கட்டி, இப்போது ஆக்சுவலாக வந்துட்டு குதிரையை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து தொட்டு கும்பிட்டாங்க. அந்த நிகழ்வை வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த குதிரை மேலே இவங்க எவ்வளோ வந்துட்டு பாசம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அன்பை பற்றின ஒரு விஷயமா வந்து தெரியுது. அதுக்கு மேலே இருக்கிற மரியாதையும் பற்றி சொல்லுது. இப்போ வந்துட்டு இப்போ குதிரை வந்துட்டு டான்ஸ் ஆட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே, டன். இப்போ வந்துட்டு நமக்காக வேலன் வந்து டான்ஸ் ஆட போகிறாரு. பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், கால் பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் சூப்பராக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், வேறு லெவலில் டான்ஸ் ஆடுறாப்புல. அங்கே பாருங்கள், அவர் அப்படியே சும்மா லைட்டாக ஆப்ரேட் பண்ணுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக அப்படியே டான்ஸ் ஆடுற நிகழ்வெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏய், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். ஏய், அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது. இப்படி சலங்கை கட்டிட்டு ஆடுற ஸ்டைலு வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க சூப்பரா. ஏய், அருமையாக இருக்குதுங்க. அற்புதம் அற்புதம், வேற லெவலில் இருக்குதுங்க நம்ம வேலன் குதிரை. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பின்னாடி காலை பாருங்க எவ்வளோ அழகாக தூக்குறாப்லைன்னு பாருங்க. அங்கே பாருங்க, அவ்வளோதான் சூப்பர், சான்ஸே இல்லைங்க. அற்புதமாக வந்துட்டு நம்மளுக்கு நடனமாட்டி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, அற்புதம் அற்புதம். இந்த நிகழ்வெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நேர்லேயே வந்து பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி செய்யுது. பாருங்க, லெஃப்ட் ரைட்டுங்கிறாரு, எல்லாம் பக்காவாக பண்ணுது பாருங்க. அங்கே பாருங்க, அவர் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக செய்துங்க. ஏய், ஓகே 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 ஓகே. அண்ணா, குதிரை ரொம்ப அழகாகவே டான்ஸ் ஆடிச்சு. நீங்கள் எத்தனை வருஷமாக ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க அந்த குதிரையை மட்டும்? இவன் எங்கிட்ட வந்து இப்போ ஒரு 3 மாதம் தாங்க ஆகுது. 3 மாதம் இவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா? ட்ரெயினை வந்து நார்த்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அங்கே பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ நம்ம வந்து இப்போ 2 மாதமாக ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக. புரியல. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? இங்கேருந்து வரீங்க? நாங்கள் சேலம் கண்ணங்குறிச்சி. எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்கள்?
நாங்கள் ஒரு 20 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். குதிரை வந்து ஒரு 5 குதிரை வந்துருக்கு. 5 குதிரை வந்துருக்கு. இங்கே நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா குதிரையை ஆட வைக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட்டும் நீங்கள் செலவு பண்ணுறதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? இல்லை, குதிரையில் வந்து வருமானம்னு பார்த்தா பெருசாக பெரிய அளவுக்கு இருக்காது. குதிரை மேலே இருக்க லவ் தான் மெயின். நெக்ஸ்ட்டு இது நம்ம வந்து ஈவெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். சேரிட்டி, மேரேஜ் ஈவெண்ட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அது போக நம்ம இது ஒரு ஆசையாகவும் வளர்த்திட்டு இருக்கோம். கேட்டிங்களா மக்களே, அவங்க வந்து குதிரை மேலே ரொம்ப பாசமாக பண்ணிருக்காங்களாம். அது போக அவங்க நிறைய ஈவெண்ட்டுக்கும் வந்து குதிரை வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ உங்களுக்கும் டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம குதிரை சந்தை அந்தியூர் குதிரை சந்தை, அந்தியூர் குதிரை சந்தை வந்து ரொம்ப பாரம்பரியமான சந்தைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம்? நம்ம குதிரை நாங்கள் ஒரு 10 வருஷம் வந்துட்டு இருக்கோங்க. குதிரை இப்போ தான் கொண்டு வரோம். குதிரை 2வது வருஷம் தான் கொண்டு வரோம். 2வது வருஷம். ஆமாம். நம்ம எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கோம்? நம்ம 5 கொண்டு வந்திருக்கோங்க. 5 குதிரை கொண்டு வந்திருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட இருக்கிற வகையெல்லாம் என்னென்னா, நம்மகிட்ட இருக்கிறது போனின்னு ஒரு ப்ரீட் இருக்குங்க. இவங்க எல்லாம் கத்திவார், நம்ம இதை காட்டுவாட்டின்னு சொல்லுவாங்க. 2 ப்ரீட் வந்துருக்கு. ஓகே ஓகே ஓகே. கலர் பார்த்தீங்கன்னா நொக்ரா ஒயிட்டு. சரிங்கண்ணா. இதில் இன்னும் மார்வர்னு சொல்கிறாங்களாங்கண்ணா, அந்த குதிரையெல்லாம் நம்ம சந்தைக்கு வருங்களா? அது ரொம்ப வருங்க. இப்போ இதுக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கு. அது வந்து இன்னும் ரேட்டு வரையும் அதிகங்க. அது மார்வார் ஃபுல்லாக இப்போ ஷோ நடக்கும், அதுக்காண்டி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகே. குதிரைக்கும் ஷோ நடக்குமா? ஆமாங்க, அழகு போட்டி நடக்குங்க. ஓ சரிங்க. ஃபேஷன் ஷோ மாதிரி? ஆமாம். ஓ, குதிரைக்கும் ஃபேஷன் ஷோ நடக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னைக்கு நான் நடக்கிற மாதிரி இருக்கும்? ஃப்ரைடே நினைக்கிறேங்க. ஃப்ரைடே. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் கார்த்திக்ங்க. கார்த்திக்ங்க. சேலத்துலேருந்து வரேன். சேலத்துலேருந்து. ஓகே. வந்துட்டு ஜாலியாக வந்து வந்திருக்கீங்க. வணக்கம். நம்ம குதிரை சந்தைக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் குதிரை சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 60 வருஷமா வந்துட்டு 60 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க. தாத்தா காலத்துல இருந்துங்க. அடுத்து அப்பா அதுக்கப்புறம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்க ஜெனரேஷன் வந்துட்டு இருக்குதுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம என்ன எத்தனை குதிரைண்ணா கொண்டு வந்திருக்கோம்? 6 குதிரைங்க. 6 குதிரை கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. ஆனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிற குதிரையோட ரகம்னா அது சொல்லியிருப்பா. நொக்ரா இருக்குங்க. சரிங்க. காட்டியாவாடி மார்வர் இருக்குங்கண்ணா. மார்வரில் என்ன ரேட் வருங்கண்ணா ஸ்டார்டிங்கில்? 5லேருந்து ஆரம்பிக்கும். 5 lakhs அது கணக்கு எடுத்துக்க முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பிளட் லைன். சரிங்க. ஆனால் இப்போது நம்ம வந்துட்டு குதிரைங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற குதிரைகள் ஒவ்வொன்றும் நம்ம வந்துட்டு சொகுசாக போகக்கூடிய காரோட காஸ்ட்டுக்கு வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு காருங்கிறது நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் வச்சுக்கிறோம். இந்த குதிரைங்கிறது இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கான காரணம் என்னங்கண்ணா? ஒரே ஒரு ரீசன், ஹாபி, ப்ரைட். ஓகே. ப்ரைட், பேஷன். அவ்வளோதான். ஓகே. ஹாபி, பேஷன், ப்ரைடு, அவ்வளோதான். ஓகேங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் இங்கே தான் பக்கம் ஜம்பைங்க. ஜவானி பக்கத்துல ஜம்பை. ஓகே ஓகேங்கண்ணா. அண்ணா, நம்ம ஹார்ஸ் ஷோலாம் வந்துட்டு இங்கே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எப்போங்கண்ணா? அது இவர் தான் நடத்துறாருங்க. இவர் தான் ஆர்கனைசரா? ஓகே. சொல்லிடுங்கண்ணா. இல்லை, பூபேஷ்னு என் சீனியருங்க காலேஜ். அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறாருங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அப்புறம் நாங்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்கோம். லோக்கல் இருக்குங்காட்டி அவங்க எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கோங்க. நாங்கள் தான் வந்து இந்த ஷோ வந்துட்டு அவர் டீம் தான் வந்துட்டு ஈவினிங்லேருந்து நடக்கும். மில்க் டீ தனியாக, ஸ்டாலியன்ஸ் தனியாக, மேர்ஸ் தனியாக, போனிஸ் தனியாக, எல்லாம் தனித்தனி கேட்டகரிஸாக என்னென்ன அந்த ஏற்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் எப்போ நான் நடக்கும் அந்த டைம்? நாளைக்கு ஈவினிங். நாளைக்கு எவ்ரி ஈவினிங். புதன் வியாழன் எவ்ரி ஈவினிங் எத்தனை மணிக்கு வந்து பார்க்கலாம்? வெள்ளிக்கிழமை 5 நாள் ஃபங்க்ஷன். நாளைக்கு வந்துட்டு குட்டிக்கு ஃபில்லிஸ் அண்ட் கோல்ட், ஐ மீன் குட்டிகள்லாம். அதுக்கு அடுத்து வந்து மேர்ஸ் அண்ட் ஸ்டாலியன்ஸு, அதுக்கப்புறம் மில்க் டீத், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேட்டகரிஸ் நடக்கும். லாஸ்ட்ல வந்து கன்சாலிடேட் பண்ணி ப்ரைஸஸ். ஓகேங்க. சரி, ஓகே. தேங்க்யூங்க. ஆனால் நேற்று நம்ம வீடியோவில் வந்து கண்ணுக்குட்டி எல்லாம் காமிச்சிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. விலை என்ன ரேட் வருதுங்கண்ணா? ஆரம்பம் 40, 15,000, 10,000 வந்து 60,000 வரைக்கும் மாடு விற்கிது. 10,000 60,000 வரைக்கும் மாடு இருக்குது நம்மகிட்ட. சரிங்க. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா கடையை பார்த்துருக்குறோம். ஃபுல் விளாகும் வந்துட்டு போட முடியுமான்னு தெரில. அதனால் வந்துட்டு டு பி கண்டினியூ டு டுமாரோ அப்படிங்கிற மாதிரி இதனோட பார்ட் 2 வரும். அதையும் மறக்காமல் பார்த்துக்குங்க.